வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் சயின்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ரிவிஷனில் பார்ட் 1 பார்க்க போகிறோம். ஓகேவா? சப்போஸ் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஜிகேயில் அதில் சயின்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் நீங்கள் மற்ற ரெகுலர் கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இதில் வந்து ஓவராலாக ரிவிஷன் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நாங்கள் கொடுத்துருப்போம். ஓகேவா? இலைகளின் பசுமை நிறத்திற்கு காரணமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலைகள் வந்து பச்சையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா பச்சையம். பூமியின் பரப்பில் எடை என்பது நிறைக்கு நேர்த்தகவல் இருக்குமா எதிர்த்தகவல் இருக்குமா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து ஆன்சர் நேர்த்தகவல் உள்ளது. பூமியின் பரப்பில் எடை என்பது நிறைக்கு நேர்தகவல் இருக்கும். நேர்தகவல் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ எடை கூடும்போது நிறையும் கூடும். அப்படி இருந்துச்சுன்னா நேர்த்தகவுன்னு அர்த்தம். எடை கூடும்போது நிறை குறைஞ்சிச்சு அப்படின்னா அது எதிர்த்தகவு. இது வந்து எடை நிறைக்கு மட்டும் கிடையாது, எந்த பொருளாக இருந்தாலும் சரி. ஏதோ ஒரு 2 கான்செப்ட் வந்து நேர்த்தகவல் இருக்குது அப்படின்னா ஒன்று கூடும்போது இன்னொன்று கூடும். அப்படி இருந்துச்சுன்னா அது நேர்த்தகவு. ஒன்று கூடும்போது இன்னொன்று குறைஞ்சிச்சு ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எதிர்த்தகவில் உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவினை கணக்கிட பயன்படும் கருவி ஓட்டோமீட்டர். ஸோ நம்ம வெஹிக்கிள் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு மீட்டர் நம்ம எவ்வளோ தூரம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போலாம் டிஜிட்டல் டிஸ்பிளே வந்துருச்சு. நம்ம ஸ்கூட்டர்ல எல்லாம் டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கும். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த வண்டி அப்படிங்கிறத காமிச்சிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு காமிக்கிற அந்த மீட்டர் பேர் வந்து ஓட்டோமீட்டர். எல்லாருமே பார்த்துருப்பீங்க. புவி அதன் மீது செயல்படுத்தும் விசையின் பெயர் புவியீர்ப்பு விசை. இது யூஸ்வலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். இட்ஸ் அ பேசிக் கொஸ்டின். புவி அதன் மீது செயல்படுத்தும் விசையின் பெயர் புவியீர்ப்பு விசை. பாலைவனத்தில் ஆண்டு மழை வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருக்கும். பாலைவனத்தில் வருஷத்துக்கான மழை அளவு சராசரியாக 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருக்கும். அதாவது ஆவரேஜ் வந்து 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருக்கும். அதனால தான் அதெல்லாம் ரொம்ப பாலைவனம்னு நம்ம சொல்கிறோம். உலக உணவு தினம் என்னைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16. உலக உணவு தினம் அக்டோபர் 16. இந்த மாதிரி தினங்கள்லாம் வரும்போது நீங்கள் அப்படியே ஒரு நோட்டில் தனியாக எழுதிட்டே வாங்க. அக்டோபர் 16 அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஜான்லேருந்து ஃபுல்லாக எழுதிக்கோங்க. 1 to 30, February 1 to 30, March 1 to 30, April 1 to 30 அந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஸ்பெஷலாக இப்போ அக்டோபர் 16 போய் உலக உணவு தினம்னு எழுதிடுங்க. அப்படி ஒவ்வொன்றா நீங்கள் படிக்க எல்லா சப்ஜெக்ட்லேயும் சரி, எல்லா சப்ஜெக்ட்லேயும் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொன்றா படிக்க உங்களுக்கு வந்து ஒரு காலக்கோடு மாதிரி கிடச்சிரும். ஓகேவா? அப்படி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் இருக்கும். ஸோ அங்கவடி எலும்பின் நீளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2.8 மில்லிமீட்டர். 2.8 மில்லிமீட்டர். நமது உடலில் உள்ள நீரின் அளவு எவ்வளோ இருக்குன்னா 70% வந்து நம்ம பாடி வந்து நீரினால் ஆனது. நீரின் அளவினை அளக்கக்கூடிய அலகு காலன். ஸோ நீரின் அளவினை அளக்கக்கூடிய அலகு என்ன அப்படின்னா காலன். தேனின் சுத்தத்தன்மையை கண்டறிய பயன்படும் கருவி ஹைட்ரோமீட்டர். தேனின் சுத்தத்தன்மை அதாவது பியூரிட்டி, தேன் வந்து எவ்வளோ பியூராக இருக்குது, நிறைய கலப்படம் மிக்சிங்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி அதோட சுத்தத்தன்மை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கருவி பேர் ஹைட்ரோமீட்டர். கரும்பு ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம். கரும்புக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஒளிச்சேர்க்கை வேகமாக நடைபெறுவது வெள்ளை ஒளியில் தான் வந்து ஒளிச்சேர்க்கை வேகமாக நடைபெறும். மூளையின் எந்த பகுதி இதய இயக்கத்தை கட்டுப்படுத்துகிறது? மூளையில் நிறைய பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து எந்த பகுதி இதய இயக்கத்தை கட்டுப்படுகிறது? ஸோ ஹார்ட்டோட கண்ட்ரோல் வந்து மூளையில் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகுளமில் இருக்குது. பசுங்கனியத்தில் ஒளிச்செயல் நடைபெறும் பகுதி கிரானா. அப்படின்னு ஒளிச்செயல் அதாவது அந்த எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரானா. பசுங்கனியத்தில் ஒளிச்செயல் எங்கே நடக்குது? கிரானா அப்படிங்கிற ஏரியாவில் நடக்குது. சூடோமோனஸ் என்பது ஒரு கற்றை கசையிலை பாக்டீரியம். சூடோமோனஸ் அப்படிங்கிறது என்ன பாக்டீரியம்? ஒரு கற்றை கசையிலை. ஒரு கற்றை பல கற்றை இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதில் வந்து சூடோமோனஸ் வந்து ஒரு கற்றை கசையிலை பாக்டீரியம். அபிசீனியா அப்படிங்கிறது சதுப்பு நில தாவரம். அபிசீனியா அப்படிங்கிறது ஒரு சதுப்பு நில தாவரம். ஈரவாயு கோட்பாட்டினை முன்வைத்தவர் பித்தாகரஸ். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, பித்தாகரஸ் தீரம், பித்தாகரஸ். ஸோ அது வந்து இது இங்கிலீஷில் நம்ம படிக்கும்போது பித்தாகரஸ்ன்னு படிச்சிருப்போம். தமிழ் எழுத்துக்களில் வரும்போது பைத்தாகரஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஈரவாயு கோட்பாட்டினை முன்வைத்தவர் பைத்தாகரஸ். புகையிலை மொசைக் வைரஸ் எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா சுருள் வடிவம். புகையிலை மொசைக் வைரஸ் சுருள் வடிவம் கொண்டது. பூஞ்சைகளின் செல் சுவர் கைட்டின் அப்படிங்கிற பொருளால் ஆனது. பூஞ்சைகளுடைய செல் சுவர் எதனால் ஆக்கப்பட்டது? கைட்டின் அப்படிங்கிற பொருளால் ஆக்கப்பட்டது. வளிமண்டலத்தில் நைட்ரஜனை நிலைப்படுத்துவது எதுனா நீல பச்சை நிற பாசிகள். வளிமண்டலத்தில் நைட்ரஜனை நிலைநிறுத்துவது எது அப்படின்னா நீல பச்சை பாசிகள். நீல பச்சை நிற பாசிகள்.
ஓகே, ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இலைகளின் பசுமை நிறத்திற்கு காரணமானது பச்சையம். பூமியின் பரப்பில் எடை என்பது நிறைக்கு நேர்தகவில் உள்ளது. தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவினை கணக்கிட பயன்படும் கருவி ஓட்டோமீட்டர். புவி அதன் மீது செயல்படுத்தும் விசையின் பெயர் புவியீர்ப்பு விசை. பாலைவனத்தின் அளவு ஆண்டு மழை அளவு சராசரியாக 25 சென்டிமீட்டருக்கும் குறைவு. இந்த இது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சராசரியாக 25 சென்டிமீட்டருக்கு அதிகம், சராசரியாக 25 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டருக்கு குறைவு, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் 25 மட்டும் படிக்காமல் 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக அதிகமாங்கிறதையும் கவனமாக படிச்சுக்கோங்க. உலக உணவு தினம் அக்டோபர் 14 கொண்டாடப்படுகிறது. அங்கன்வாடி எலும்பின் நீளம் 2.8 மில்லிமீட்டர். நமது உடலில் உள்ள நீரின் அளவு 70%. நீரின் அளவினை அளக்கக்கூடிய அலகு காலன். தேனின் சுத்தத்தன்மையை கண்டறிய பயன்படும் கருவி ஹைட்ரோமீட்டர். கரும்பு ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் கோயம்புத்தூர். ஒளிச்சேர்க்கை வேகமாக நடைபெறுவதே வெள்ளை ஒளியில். மூளையின் எந்த பகுதி இதய இயக்கத்தை கட்டுப்படுகிறது? முகுளம். பசுங்கனியத்தில் ஒளிச்செயல் நடைபெறும் பகுதி கிரானா. சூடோமோனஸ் என்பது ஒரு கற்றை கசையிலை பாக்டீரியம். அபிசீனியா என்பது சதுப்பு நில தாவரம். ஈரவாயு கோட்பாட்டினை முன்வைத்தவர் பித்தாகரஸ். புகையிலை மொசைக் வைரஸ் சுருள் வடிவம் உடையது. பூஞ்சைகளின் செல்சுவர் கைட்டின் என்னும் பொருளால் ஆனது. வளிமண்டலத்தில் நைட்ரஜனை நிலைப்படுத்துவது நீல பச்சை நிற பாசிகள். தேங்க்யூ.